Electronic data interchange உடைய definition, history, then types பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு advantages of EDI பத்தி பார்க்கலாம். EDI உடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மெயினா இந்த EDI அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் பேஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கையும் மற்ற எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல இதை ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் EDI, எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்றது. அதாவது காகிதத்துல நம்ம செய்யக்கூடிய பரிமாற்றமா இருந்தாலும் சரி, அல்லது வேற மின்னணு தரவு பரிமாற்றத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த EDI அப்படின்றது. தென் இந்த EDI சிஸ்டம் என்ன மாதிரியான அட்வான்டேஜ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னா, கம்பெனி கிரேட்டர் கண்ட்ரோல் கிடைக்குது. அவருடைய சப்ளை செயின்ல அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா என்ன சப்ளை பண்றாங்க அதெல்லாம் நிறைய கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த கம்பெனிக்கு. அதனால அவங்க ட்ரேட் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகுது, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணப்படுது. ஸோ இதெல்லாமும் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இடியினுடைய அட்வான்டேஜஸா சொல்லலாம். இந்த உற்பத்தி திறனை அதிகரிச்சு செயல்பாட்டு திறனை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம வேற சில நன்மைகள்லாம் என்ன, வேற சில அட்வான்டேஜஸ்லாம் என்ன இந்த EDIனால அப்படின்னு பார்த்தோம்னா, இம்ப்ரூவிங் சர்வீஸ் டு எண்ட் யூசர்ஸ், அதாவது இறுதி பயனர்களுக்கு என்ன சேவை அவங்களுக்கு தேவையோ அதை மேம்படுத்தி கொடுக்குது, அதாவது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி அதிகரிக்கிறது. தென் மினிமைசிங் எரர்ஸ், பிழைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவுல தான் இருக்கு. ஸ்லாஷிங் ரெஸ்பான்ஸ் டைம்ஸ், பதிலளிப்பு நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைத்தல், அதாவது குறைந்த அளவுல இருக்கக்கூடியது இதோட இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேஷன் ஆஃப் ஆபரேஷன்ஸ், அந்த தானியக்க செயல்பாடுகள், அதுதான் இங்க ஆபரேஷனுடைய ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றோம். தென் கட்டிங் காஸ்ட், அதாவது செலவுகள்லாம் குறைக்கிறது, அதுவும் இதனுடைய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். இன்டகிரேட்டிங் ஆல் பிசினஸ் அண்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ், எல்லா தொழில் மற்றும் வர்த்தக கூட்டாளிகள்லாம் ஒருங்கிணைக்கிறது. தென் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ், செயல்பாட்டு நிலை எப்படி இருக்கு அதை பத்தின தகவல்லாம் கொடுக்கறது. தென் ஆப்டிமைசிங் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், நிதி விகிதங்கள்லாம் மேம்படுத்துறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா EDIனுடைய வேறு சில நன்மைகள், அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI அப்படின்றது ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச்னால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பேப்பர் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்லயும் மற்ற எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்லயும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் EDI அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சப்ளை செயினுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது அந்த கம்பெனிக்கு, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. தென் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ப்ரமோட் பண்ணுது, அதாவது செயல்பாட்டு திறனை ஊக்குவிக்குது. இது மட்டும் இல்லாம எண்ட் யூசர்ஸ்க்கு சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றது, தென் உற்பத்தி அதிகரிக்கிறது, பிழைகளை குறைக்கிறது, பதிலளிப்பு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சு கொடுக்கறது. தென் தானியக்க செயல்பாடுகள், செலவுகள்லாம் குறைக்கிறது, கட்டிங் காஸ்ட். தென் அனைத்து தொழில் மற்றும் வர்த்தக கூட்டாளிகள்லாம் ஒருங்கிணைக்கிறது, அதாவது இன்டகிரேட் பண்றது. தென் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ், செயல்பாட்டு நிலை எப்படி இருக்குன்ற மாதிரியான தகவல் கொடுக்கறது. நிதி விகிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறது. இதெல்லாம் வேற சில அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது EDIனுடைய லேயர்ஸ் என்னென்ன. ஆல்ரெடி TCP/IP லேயர்ஸ், OSI லேயர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி EDIக்கும் லேயர்ஸ், எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஆர்கிடெக்சருக்கு 4 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. சிமாண்டிக் லேயர், ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், பிசிக்கல் லேயர். அதாவது பயன்பாட்டு அடுக்கு, தரப்பாடுகள் அடுக்கு, இடமாற்று அடுக்கு, பரும அடுக்கு. இந்த லேயர்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, டேட்டா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய லேயர்ஸ் தான் இந்த 4 லேயர்ஸும். அதை பத்தின டிஸ்கிரிப்ஷனை இங்க உங்களுக்கு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பார்த்தோம், EDIனுடைய சிமாண்டிக் லேயர். இந்த சிமாண்டிக் லேயர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷன் லெவல் சர்வீசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய லேயர் தான் இந்த சிமாண்டிக் லேயர். EDI ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் லேயர். ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொதுவாக தரப்பாடுகள் இதெல்லாம் பகிரப்படுது அது மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் லேயர்ல எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, எடிஃபேக்ட் பிசினஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட், ANSI X12 பிசினஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ். ANSI X12 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அக்ரிடியேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி X12, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ANSI அப்படின்றது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சார்ட்டர்ட் பை ANSI.
அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டோடது இந்த ANSI அப்படின்றது. ஸோ அந்த பிஸ்னஸ் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் லேயரில் அடங்கும். தென் தேர்ட் லேயர் EDI டிரான்ஸ்போர்ட் லேயர், இடமாற்று அடுக்கு. இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் வரும்? பாயிண்ட் டு பாயிண்ட், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த EDI டைப்ஸில் டைரக்ட் EDI ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், தென் FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், டெல்நெட், வேர்ல்டு வைட் வெப், HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் அடங்கும். ஸோ எந்தெந்த ப்ரோட்டோகால் எந்தெந்த லேயரில் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் லாஸ்ட் லேயர் இஸ் பிசிக்கல் லேயர், பரும அடுக்கு. இதில் டயலப் லைன், அதாவது தொலைபேசி வழி இணைப்பு, தென் இன்டர்நெட், ஐவே. ஐவே அப்படின்றது இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவேனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐவே. இது ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க். மெயினாக என்ன பர்பஸ்க்காக பயன்படுது இந்த ஐவே அப்படின்னா, வாய்ஸோ அல்லது டேட்டா அல்லது வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலமாவோ அல்லது செல்லுலார் டெலிகம்யூனிகேஷன் மூலமா வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் இந்த ஐவேனுடைய பர்பஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் 4 லேயர்ஸ் ஆஃப் EDI. அதாவது சிமாண்டிக் லேயர், பயன்பாட்டு அடுக்கு, ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் லேயர், தரப்பாடுகள் அடுக்கு, டிரான்ஸ்போர்ட் லேயர், இடமாற்று அடுக்கு, பிசிக்கல் லேயர், பரும அடுக்கு. அடுத்து EDIனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 மேஜர் காம்பனன்ட்ஸ். எப்படி 4 லேயர்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சில் 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க். இது உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். தென் இந்த லேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் வரும். இது 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இது 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கூட சில டைம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் EDI காம்பனன்ட் கூட கேட்கலாம். இந்த காம்பனன்ட்ஸ் வந்து 3 கொடுத்துட்டு இன்னொன்று வேறு ஏதாவது ஒரு காம்பனன்ட் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ EDI காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் மேப்பர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ வந்து 4 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்கு EDI. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் EDI, தென் EDIனுடைய லேயர்ஸ் அண்ட் EDIனுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.